வணக்கம். இது சக்தி இந்தியாவின் குரல். நைட்டில் வீட்டில் சாப்பிட்டுக்கின்னே இருக்கானுங்க. பட்டுன்னு கரண்ட்டு கட் ஆகிடுச்சு. இதோ 10 நிமிஷத்தில் வந்துடும், 1/4 மணி நேரத்தில் வந்துடும்னு பார்த்தா 1 மணி நேரத்துக்கு அப்புறம் தாங்க வருது. கரண்ட் இப்போ வந்துடும் அப்போ வந்துடும்னு கையை கூட கழுவாமல் தட்டு முன்னாடி அப்படியே உட்காந்துருந்தேன். கை காஞ்சது தாங்க மிச்சம். கரண்ட்டு வரவே இல்லை. பகலில் ரொம்ப பிரச்சனை இல்லைங்க, கரண்ட் இருக்குது. அவங்கவுங்க ஆஃபீஸ்க்கு போயிடுறாங்க, வேலைக்கு போயிடுறாங்க. நைட்டு 7 மணி 8 மணிக்கு வீட்டுக்கு திரும்பி வர்றாங்க. கொஞ்ச நேரம் டிவி பார்க்குறோம், சாப்பிட்றோம், அப்புறமா ஏசி போட்டுன்னு தூங்க போகிறாங்க. கொஞ்ச நேரத்தில் கரண்ட்டு போயிடுது. வீடு வேறு நாலா பக்கமாக அடைஞ்சி, வீடு காற்று இல்லாமல் வேர்வை கொட்டுது, தூக்கம் போயிடுது. வேலை செய்துக்கிட்டு வந்த ஆம்பளைங்க, லேடிஸுங்க, குழந்தைங்க எல்லோரும் தூக்கம் இல்லாமல் அவஸ்தைப்படுறாங்க, தெருவுக்கு வந்துடுறாங்க. இதுக்கு முக்கிய காரணம் மின் பற்றாக்குறை தான். ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி கல்பாக்கம், நெய்வேலி, அத்திப்பட்டு, சிறிதளவு காற்றாலை மின்சாரம், கொஞ்சம் ரீசண்டாக கூடங்குளம், இது தாங்க தமிழ்நாட்டில் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன் நிலையங்கள். இப்போவும் 4+ ரீசண்டாக கூடங்குளம், இதை நம்பித்தாமல் நம்ம இருக்கிறோம். ஆனால் பாப்புலேஷன் மட்டும் பன்மடங்கு பெருகிடுச்சுங்க. வேலை தேடி சென்னைக்கு நிறைய பேர் மற்ற டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கூட, அதுவும் இல்லாமல் வடநாட்டிலேருந்து பீகார், ஊபி, ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்காலிலேருந்து வராங்க. எல்லாம் சேர்ந்து சென்னையில் இப்போது பல கோடி மக்கள் பெருகிட்டாங்க. அப்புறம் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்காரங்க இருக்காங்கல்ல, அப்பார்ட்மெண்ட்டு, அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு இடத்துல மினிமம் 20 வீடு கட்டிடுறாங்க. 20 வீடு, 30 வீடு, 40 வீடுன்னு. ஒரு வீடு ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் ஆகிடுது. தெருவுக்கு தெரு அப்பார்ட்மெண்ட் ஆகிடுச்சு. இது இல்லாமல் ஈசிஆர், ஓஎம்ஆர், சோழிங்கநல்லூர்னு ஆயிரக்கணக்கான அப்பார்ட்மெண்ட்ஸ். இந்த வீட்டுக்கெல்லாம் இபி கனெக்ஷன் வாங்கிடுறாங்க. ஒவ்வொரு வீட்லேயும் 2 ஃபேனு, 2-3 ஏசி, ஒவ்வொரு ரூம்லேயும் ஏசி இருக்குது. இவ்வளவு பேரும் மொத்தமாக ஃபேனையும் ஏசியும் போட்டு லோட் தாங்காமல் மொத்தமாக டிரான்ஸ்ஃபார்மர் ட்ரிப் ஆகிடுது, எரிஞ்சிடுது. இவ்வளவு வீட்டுக்காரங்களும் நைட்டில் லைட்டு, ஃபேனு, ஏசி, டிவி மொத்தமாக யூஸ் பண்ணும்போது லோடு தாங்க மாட்டேன்து, ட்ரிப் ஆகிடுது. ஒரு மேக்ஸிமம் 100 வீடுங்களுக்கு டிசைன் பண்ண டிரான்ஸ்ஃபார்மரில் 150 வீடுங்களுக்கு கனெக்ஷன் கொடுத்தா, இன்னும் அதில் கமர்ஷியல் அப்புறம் நிறைய ஏசி யூசேஜ் இருந்தால் என்ன ஆகும்? டிரான்ஸ்ஃபார்மர் ரிப்பேர் ஆகிடும், கரண்ட்டு கட் ஆகிடுது. இப்படி சம்மர் காலத்தில் மின்சார தேவை அதிக அளவில் தேவைப்படும் போது இதற்கான முன்னேற்பாடுகளை முன்கூட்டியே டிஎன்இபி செய்ய வேண்டும். ஒவ்வொரு வருஷமும் வெயில் காலத்தில் எலக்ட்ரிசிட்டி கன்சப்ஷன் அதிகம் தேவைப்படுது. போன வருடம் இந்த ப்ராப்ளம் ஏற்படாதவாறு சரி செய்யப்பட்டது அல்லவா? இந்த வருடமும் முன்கூட்டியே எச்சரிக்கையுடன் மின்சாரத்துறை அமைச்சரோ அல்லது டிஎன்இபி அதிகாரிகளோ தேவையான ஏற்பாடுகளை செய்யணும். புதிதாக வந்திருக்கும் மின்சாரத்துறை அமைச்சருக்கு டிஎன்இபி நடைமுறைகள் தெரியாமல் இருக்கும் பட்சத்தில் அதிகாரிகளே முன்னின்று இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டாமா? இது அவர்களுடைய கடமை இல்லையா? அடுத்து ஹெவி லோடு பவர் ட்ரிப் ஆகுது. அதை உடனடியாக பழுது பார்க்க தேவையான ஸ்பேர் பார்ட்ஸ் ரெடி ஸ்டாக் வச்சுருக்கணும் இல்லையா? உடனடியாக பழுது பார்த்தா மக்களுக்கு மின்சாரம் அளிக்க வேண்டும், அவர்களுக்கும் சந்தோஷமாகும். ஒரு டிரான்ஸ்ஃபார்மரில் நிறைய வீடுங்களுக்கு, கடைகளுக்கு, ஆஃபீஸ்களுக்கு, ஃபேக்ட்ரிஸ்களுக்கெல்லாம் மின் இணைப்பு கொடுப்பதால் ஹெவி ஓவர்லோட் டிரான்ஸ்ஃபார்மர் ஃபெயிலர், அதிகப்படியான கோடைகால வெப்பம், இன்சுலேஷன் மற்றும் வைண்டிங் பாதிப்படையுது, மின்மாற்றியின் வெப்பநிலையை அதிகரிக்குது, ஆயுள் காலத்தை குறைக்குது, பூமிக்கு அடியில் செல்லும் மின் கேபிள்ஸு டேமேஜ் ஆகிடுறது, சில மின்சார உபகரணங்கள் பழுதடைந்து போகுது. அப்போல்லாம் அந்த காலத்தில் பூமிக்கு அடியில் கீழே கேபிள் ஜாயிண்டிங் ஒரு அயன் ரவுண்டு பிளேட் மாதிரி இருக்கும். அதுக்கு மேலே 2-4 ஜாயிண்ட்டு, அதுக்கு மேலே மூடி அப்புறம் தார் காய்ச்சி ஊற்றுவாங்க. இப்போல்லாம் அப்படி இல்லைங்க. பூமியில் டைரெக்டாக ஜாயின் பண்ணி தார் காய்ச்சி ஊற்றிடுறாங்க. இந்த இரும்பு செட்டப் இல்லை இப்போல்லாம். இதனால் அடிக்கடி கேபிள் ஃபால்ட்டு வருது. மழை காலத்தில் தண்ணீர் தேங்குறதுனால அந்த இடத்துல ஷாக் அடிக்குது. தமிழ்நாட்டில் சம்மர் டைமில் இருக்கிற இந்த பவர் பிரச்சனை, ஹெவி லோட், கேபிள் ஃபால்ட், டேமேஜிங் ஸ்பேர் பார்ட்ஸ்
லோக்கலில் மோசமான எலக்ட்ரிசிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆகியவை இந்த மாதிரி பவர் ஃபெயிலியருக்கு மிக முக்கியமான காரணங்கள். ஒரு டிரான்ஸ்ஃபார்மரோ கேபிள் ஃபால்ட்டோ உடனடியாக பழுது நீக்கம் செய்யணும். அதற்கு கேபிள் உபகரணங்கள் ரெடி ஸ்டாக் டிஎன்இ வீட்டை இருக்கணும். அப்போ தான் உடனடி தீர்வு காண முடியும். கரண்ட்டு போன உடனே பொதுமக்கள் இபி ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ண இபி ஆஃபீஸ் ஸ்டாஃப் ஃபோன் அட்டன் பண்ணுறதே இல்லை. இதனால் கோபம் வந்து இபி ஆஃபீஸுக்கு வந்து முறையிடுறாங்க, பப்ளிக் கோபப்படுறாங்க. இந்த பிரச்சனை தீர்க்கப்பட்டால் மக்கள் மிகவும் ஹாப்பி ஆகிடுவாங்க. மக்களுக்கு பொதுவாக ஜென்ரலாக கரண்ட்டு பிரச்சனை, குடிநீர் தண்ணீர் பிரச்சனை, பேருந்து பிரச்சனை, ரேஷன் கடையில் பொருட்கள் ஈஸியாக கிடைக்கணும், இது மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தால் அந்த கவர்மெண்ட்டுக்கு பிரச்சனையே இல்லை. பிரச்சனை இல்லைன்னா கவர்மெண்ட்டுக்கு பிரச்சனையே இல்லை. நன்றி, வணக்கம்.